அனைவருக்கும் வணக்கம். மான் மான் அப்படிங்கிற அந்த விலங்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மான் பார்த்திங்கன்னா, மற்ற விலங்குகளுக்கு இரையாக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கடவுள் அந்த படைப்பில் நம்ம யோசித்து பார்க்காத ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்திங்கன்னா, மற்ற விலங்குகளுக்கு இரையாக மட்டும்தான் மான் இருக்கணும் அப்படி இருந்தால், அந்த மானுக்கு வேகமாக ஓடக்கூடிய கால்களை அந்த இறைவன் படைத்திருக்க மாட்டார். மற்ற விலங்குகள் அதனை தாக்க வரும்போது அவைகளிடமிருந்து தப்பித்து ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அழகான நல்ல வேகமாக ஓடக்கூடிய கால்களை கடவுள் அந்த மானுக்கு படைத்திருக்கிறாரு. அதே போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய நோக்கம் அல்ல. அதுக்கு நிறைய அதிலிருந்து நம்ம ஓவர் கம் ஆகி வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய விதமான வழிகளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதில் முதல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை. நம்மளால் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும், இந்த கவலைகள் எல்லாம் நிச்சயம் நம்ம முயற்சி செஞ்சால் நிச்சயம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னம்பிக்கையோட அந்த மான் எப்படி மற்ற விலங்குகிட்டேருந்து தன்னை காப்பாற்றுறதுக்கு ஓடுதோ, இந்த பிரச்சனைகள்லேருந்து மற்ற என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம ஓவர் கம் ஆகி வர்றதுக்கு நம்ம முதல்ல எழுந்து ஓட ஆரம்பிக்கணும். அதனால் நம்ம முயற்சி செய்வோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி.